வந்து, சாமி, மன அமைதி இல்லை, எல்லோருடனும் சண்டை வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு இளைஞன் கோபத்துடன் வந்து கேட்டான், சாமி, நான் எதுவும் தவறாக பேசவில்லை. ஆனா எல்லோரும் என்னை விட்டு விலகுகிறார்கள். ஏன்? சித்தர் மெதுவாக சிரித்தார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்தார். அதில் கொஞ்சம் மண் போட்டு அதை நன்றாக கலக்கினார். அவர் சொன்னார், இந்த தண்ணீரைப் பார். இப்போ குடிக்க முடியுமா? இளைஞன் சொன்னான், இல்லை சாமி, மாசு இருக்கிறது யூத். சித்தர் சொன்னார், மனமும் அப்படித்தான். கோபம், அகங்காரம், அவசரம், இந்த மூன்றும் கலந்தால் வார்த்தை விஷமாகும் யூத். அவர் தொடர்ந்தார், மனம் அமைந்திருந்தால் சொல் மருந்தாகும். மனம் கலங்கியிருந்தால் அதே சொல் காயமாகும் யூத். பிறகு சித்தர் அந்த இளைஞனிடம் கேட்டார், நீ பேசும் முன் கேட்கிறாயா? இளைஞன் தலைகுனிந்தான். சித்தர் சொன்னார், கேட்கத் தெரிந்தவன் சண்டையைத் தவிர்ப்பான். மௌனமாக இருக்கத் தெரிந்தவன் ஞானத்தை அடைவான் ஹூட். அந்த நாள் முடிவில் சித்தர் ஒரு வரி மட்டும் சொன்னார், நீ விரும்பாத சொல்லை பிறருக்குச் சொல்லாதே. அன்புடன் பேசினால் உன் ஆன்மா உன்னை காக்கும் ஹூட். அந்த இளைஞன் அன்றிலிருந்து வார்த்தையை மாற்றினான். அவனுடைய வாழ்க்கையே மாறியது. சித்தர் கூறிய பாடம், பேச்சு சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதன் விளைவு வாழ்க்கை முழுவதும் இருக்கும்.